ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். சார் வணக்கம். கடந்த சில ஆண்டுகளில் பல ஆண்டுகளாகவே தமிழ்நாட்டில் கூடிய ஒரு பெரிய பிரச்சனை என்னென்னா, டாஸ்மார்க்கில் எக்ஸ்ட்ரா ஒரு 10 ரூபா வாங்குறது. அப்புறம் ரீசெண்ட் டைம்ஸில் அந்த 10 20ஆவும் ஆக்கியிருக்காங்க. பெரிய கோவம் மக்களுக்கு அது மேலே இருக்குது. அப்புறம் டிவிகேவும் எலெக்ஷன் கேம்பெயின் பண்ணும்போது அந்த விஷயத்தை பற்றி பேசுகிறாங்க. நாங்கள் அதை சரி பண்ணிடுவோம் அப்படின்ற மாதிரியும் பேசுகிறாங்க. இப்போ டிவிகே பவருக்கு வந்தாச்சு. பரவலாக சொல்லப்படுற விஷயம் என்னன்னா, உடனடியாக எதிர்பார்க்காதீங்க, எல்லாமே ஒரே நாள் நடக்காது, அட்லீஸ்ட் ஒரு 2-3 வீக்ஸ் வெயிட் பண்ணுங்க, அதுக்கப்புறம் சில மாற்றங்கள்லாம் கொண்டு வரப்படும் அப்படின்னு ஒரு தரப்பினர் அதை சொல்றாங்க. ஆனால் பொதுமக்களை பொறுத்தளவில் இப்போ டாஸ்மாக் அவுட்லெட்ஸ்ல பார்த்தோம்னா நிறைய பிரச்சனைகள் வர ஆரம்பிக்குது. கவர்மெண்ட் மாறியாச்சு, இன்னும் ஏன் 10 ரூபா வாங்கிட்டு இருக்கீங்க, 10 ரூபாலாம் கொடுக்க முடியாதுன்னு மக்கள் கன்சியூமர்ஸ் அந்த மாதிரி அழுத்தத்தை டாஸ்மாக் ஊழியர்கள் மேலே போடுறாங்க. ஊழியர்களை பொறுத்தளவில் சில நேரங்களில் அவங்க பதில் ப்ராப்பராக சொல்கிறாங்க, சில நேரங்களில் வயலண்ட்டான வாக்குவாதங்களும் நடக்குது. பெரிய கன்ஃபியூஷன்ஸ் இப்போ டாஸ்மாக் அவுட்லெட்டில் இருக்குது. எப்படி பார்க்குறீங்க? ஆமாம், இது ரொம்ப எப்படி சொல்கிறதுன்னு கேட்டால் இட்ஸ் அ ஃபன்னி திங். அதாவது ரொம்ப ஒரு நகைச்சுவையான, அதே நேரத்தில் துன்பியல் விவகாரம் தான் அது. ஏன்னா 10 ரூபா இருந்தது 20 ரூபா வரைக்கும் கன்சூமர்ஸ் ஃப்ளீஸ் பண்ணுறாங்க. பாட்டிலுக்கு 10 ரூபான்றது 20 ரூபாவாக மாறி இருக்குது. அதை குடித்த பாட்டிலை திரும்ப கொடுத்தா 10 ரூபா கொடுத்துருவோம். நாங்கள் பல பேர் கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா அந்த அட்மாஸ்பியர் ரொம்ப நாசியட்டிங்கான அட்மாஸ்பியர். மது என்பது ஒரு சமூக தீமை, அதில் சந்தேகம் கிடையாது. ரெண்டாவது மேற்கத்திய நாடுகளில் இருக்கிற மாதிரியான அந்த குடிக்கிறன்றது ஒரு கல்ச்சரான விஷயமாகவும் இங்கே இல்லை. இங்கே டாஸ்மாகில் எந்த அட்டூழியத்தை எந்த அரசாங்கம் செஞ்சாலும், திமுக, அதிமுக, தாவேகா, நாளைக்கு XYZ எனி கவர்மெண்ட் எந்த ஒரு அட்டூழியத்தை பண்ணாலும் பெரிய அளவில் மக்கள் அதுக்கு எதிராக கொந்தளிச்சு எழ மாட்டாங்க. ஏன்னா குடிக்கிறதே தப்பு, அடிப்படையில் குடிக்கிறதே தப்பு. மக்கள் மனநிலையை சொல்கிறான், குடிக்கிறதே தப்பு. இதில் அவன் உன்னை ஏமாத்துறான், 10 ரூபா 20 ரூபா வாங்குறான்னா உன்னை யார் போய் குடிக்க சொன்னால்? அதனால் வாழ்க்கைக்கு ரொம்ப அத்தியாவசியமாக. அதனால் குடிகாரனுடைய எந்த நியாயங்களும், குடிப்பவர்களின் எந்த நியாயங்களும் எடுபடாது. குடிகாரன்றவன் ரெகுலராக குடிக்கிறவன், எப்பயாவது ஒரு தடவை குடிப்பவர்கள் நம்ம சொல்கிறோம். குடிப்பவர்களின் எந்த நியாயமும், மது அருந்துபவர்களின் எந்த நியாயமும் எடுபடாது. இதுதான் உண்மை. இந்த அரசு முடிச்சிடறேன். இந்த அரசுகள், திமுக, அதிமுக, தாவேகா எல்லாருமே புதுசாக வந்தவங்க உட்பட ஏன் அதில் ஒரு நேர்மையற்ற அணுகுமுறையை, வெளிப்படைத்தன்மையற்ற அணுகுமுறையை கடைப்பிடிக்கிறாங்கன்னா இதுதான் காரணம். ஏன்னா நீங்கள் மக்கள் திரள்கிட்ட அதை கொண்டு போய் ஒரு ரேஷன் கடையில் பெரிய பிரச்சனை வருது, அரிசி போடுறதுலையோ சக்கரை போடுறதுலையோ பாமாலின் போடுறதுலையோனா கொந்தளிப்பார்கள் மக்கள், சமூகமே எதிர்த்து நிற்கும். குடிகாரனோட எந்த நியாயமும் எடுப்படாது. அந்த தைரியத்தில் தான் அந்த கான்செப்ட் இருக்கிறதால தான் இந்த அரசுகள் இந்த அளவு அட்டூழியம் பண்ணுது. இது ரொம்ப தப்பு இது ஆக்சுவலாக. அப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த 10 ரூபா வாங்குறது மட்டும் இல்லைங்க, குடிப்பதில் கிட்டத்தட்ட ஒரு 40%, 30%, 40% அந்த கொள்முதலே நியாயமற்ற முறையில், நாட் த்ரூ டாஸ்மாக் பட் த்ரூ சம் அதர் சோர்ஸ்ன்றாங்க. நம்முடைய பழைய IAS அதிகாரி தேவசகாயம் போன்றவர்கள், அவர்கள் 10 ஆண்டுகளுக்கு முன்பு சொன்னது இன்றைக்கும் உண்மை. அதாவது 50,000 கோடி மாநில அரசுக்கு இதில் வருவாய் வருதுன்னா அதில் ஈக்குவலி, இஃப் நாட் ஈக்குவலி, அட்லீஸ்ட் 50%க்கு மேலே கன்சர்வேட்டிவ் எஸ்டிமேட்டில் பிளாக் மார்க்கெட்டில் போகுது. அதாவது உள்ளே வரல, அது த்ரூ டாஸ்மாக் ப்ரொக்யூர் பண்ணி தானே வரணும். டாஸ்மாக் ப்ரொக்யூர்மெண்ட் இல்லாமலே உள்ளே போகுதுன்றாங்க. அதை கண்டுபிடிக்க முடியல. திஸ் த சிச்சுவேஷன் ஃபார் எனி கவர்மெண்ட், ADMK, DMK, தாவேக்கால். அதில் புதுசாக இவங்க பெரிய வார்த்தைகளை அந்த 10 ரூபான்னு சொன்னது, பாட்டெல்லாம் பாடினார் விஜய் இருக்கும்போது. உங்களுக்கு தெரியும், செந்தில் பாலாஜி வரத்துக்கு முன்னாலே இருந்த கான்செப்ட் அது. அந்த பழி செந்தில் பாலாஜி தலையில் விழுந்தது. இது எனக்கு ஒரு 20 years எல்லா காலத்துலையும் 5 ரூபா வாங்கினது, அப்புறம் 10 ரூபா ஆச்சு. ஏதோ செந்தில் பாலாஜி வந்ததால தான் அது 10 ரூபான்றது கிடையாது. ஆக்சுவலாக இது முன்னாலேயே இருந்தது. கரெக்ட். இப்போ அது 20 ரூபா வாங்குறாங்க. இப்போ இந்த அரசு அது 10 ரூபாய் நாங்கள் வந்தோடனே நிறுத்திட்டோம்னாங்க. நிறுத்தலை. ஒயின் ஷாப்ஸில் தெரியுது, அதுவும் வீடியோ எடுத்து போடுறானுங்க. சொன்னோம், தெர் ஆர் மெனி வீடியோஸ் ஆன் சோஷியல் மீடியா. ஒன்றும் பண்ண முடியல, கவர்மெண்ட்ஸால் ஒன்றுமே பண்ண முடியல. இதை எதிர்த்து நீங்கள் வாங்குறீங்கன்னு எதிர்கட்சிகளும் ஒன்றும் பெருசாக கேட்கல. மக்கள் இதை பற்றி கவலைப்படல. நான் மறுபடியும் சொல்கிறேன், குடிப்பவர்களின் பிரச்சனை சமூகத்தின் பிரச்சனையாக மக்கள் என்றுமே கருதியதில்லை. ஏன்னா குடிகாரர்களுடைய நியாயங்கள் எதுவும் எடுபடாது. ஏன்னா குடிப்பதே தப்புன்னு கருதக்கூடிய ஒரு சமூகத்தில் 5 ரூபா 10 ரூபா 20 ரூபா 50 ரூபா உங்கள்கிட்ட உருவினா கூட, ஃப்ளீஸ் பண்ணால் கூட மக்கள் கண்டுக்க மாட்டாங்க. உன்னை யார் அங்கே போக சொன்னா, அந்த டேஷ் எதுக்கு நீ குடிக்கணும் அப்படி தான் சொல்லுவாங்க. நாகரிகமாக குடிப்பதுன்றது மேற்கத்திய கலாச்சாரம். இதை நீங்கள் ஃபாரினில் பண்ண முடியுமா? ஆனால் இப்போ சொசைட்டி மாறிடுச்சு. அந்த பழைய ஸ்டாண்ட் இப்போ கிடையாது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி எப்படி இது இவ்வளோ பெரிய இஷ்யூ ஆகுது?
சோஷியல் மீடியாவில் பார்த்தீங்கன்னா லட்சக்கணக்கான பேர் இந்த வீடியோஸ் வந்து ஷேர்லாம் பண்ணுறாங்க. ஏன்னா இது ஒரு சீரியஸான கோவத்தோடு தான் பார்க்குறாங்க. நீங்கள் சொன்னீங்க இல்லையா, அஃப்கோர்ஸ் இப்போ 100 பேர் இருக்காங்கன்னா ஒரு 30 பேர் குடிப்பாங்க. அதுவும் மோஸ்ட்லி ஆண்கள் குடிப்பாங்க. 30-40 பேர் டெஃபினட்டாக குடிக்கிறாங்க. நிறைய பேர் குடிக்கிறாங்க. ஒரு 10ல் 3 பேர் குடிப்பவர்கள் எனக்கு அதிகரிச்சிருக்கு. ரெண்டாவது, அங்கே நடக்கக்கூடிய அந்த 10 ரூபா எக்ஸ்ட்ரான்றது இருக்குல்ல, அது ஒரு அநியாயம்னு எல்லாருக்கும் தெரியுது. அது குடிக்கிறது தப்பு, ஆனால் எக்ஸ்ட்ரா 10 ரூபா வாங்குறது அதை விட ரொம்ப தப்பு இல்லை. கரெக்டுங்க, நான் மறுக்கல கேப்ரியல். நான் அதை இதே ஒரு இஷ்யூன்னு சொல்கிறேன். நீங்கள் மக்கள் மத்தியில் ஒரு இஷ்யூவாக தான் இருக்குன்னு இல்லைன்ற நான். இப்போ ஒரு ரேஷன் கடையில் நடந்தேன்னா இது கொந்தளிச்சிருக்கும், ஒரு ஆவின் ஷாப்பில் நடந்திருந்தா கொந்தளிச்சிருக்கும். இல்லை அந்த அளவுக்கு பெரிய இஷ்யூ ஆகுமா? அதனால ஆனால் இது ஒரு இஷ்யூ. இது டெஃபினட்டாக பெரிய ஒரு புரியுது எனக்கு. இன்னொன்றுங்க, இந்த பணம் எங்கே போகுது? அங்கே வருது சிக்கல். நீ வந்து அரசாங்கம் மது விற்பனையை கையில் எடுத்திருக்கு, தனியார் கையில் எடுத்துருந்தா நம்ம இதை கேட்க போகிறது இல்லை. 2003 ஜெயலலிதா ஆட்சி காலத்தில் சில்லறை விற்பனை நாட்டுடைமையாக்கப்படுகிறது. டாஸ்மாக் 23 வருஷமாக 4 நூற்றாண்டு காலம் ஓடி போச்சு. அப்போ 1 ரூபா 2 ரூபா வாங்கினது 5 ரூபா ஆச்சு, 10 ரூபா ஆச்சு, இப்போ 20 ரூபா ஆச்சு. இது வந்து ரெசிப்ட் கிடையாது உனக்கு. அப்போ இந்த பணம் எங்கே போகுது? நம்ம கவலைப்பட வேண்டியது தனிநபர்கிட்டேருந்து 10 ரூபா வாங்குறது. எனக்கு அது நீங்கள் ஒத்துக்க மாட்டீங்க, நான் அதை பெருசாக நினைக்கல. என்னை பொறுத்த வரைக்கும் இப்போ லார்ஜர் இஷ்யூ எதுன்னா இந்த பணம் எங்கே போகுது? ஒரு நாளைக்கு 1 கோடி பேர் குடிக்கிறான்றான், 1 கோடி பாட்டில் விற்பனை ஆகுதுன்றான், அல்லது 1 கோடி பேர் குடிக்கிறான்னு வச்சுக்கோங்களேன். கண்டிப்பாக ஒரு 70 லட்சம் பேர் அது குடிப்பான் இன்றைக்கி வந்து. நீங்கள் அந்த பணம், அந்த 70 லட்சம்ன்றது 7 கோடியிலேருந்து 10 கோடி, இப்போ 14 கோடி வருது. எங்கே போகுது? பொலிட்டிஷியன்ஸ்க்கு நிறையா போகும், மேலே வரைக்கும் போகுது. ஆமாம், டாப் வரைக்கும் போகுது. அப்போ இது என்ன பேரலல் எக்கானமி? ஆமாம், உங்களுக்கு வந்து சேரக்கூடிய. அப்போ இதுக்கு தான், இதை வச்சு தான் நீ ஓட்டுக்கு 2000 ரூபாய் கொடுக்குற, 5000 ரூபாய் கொடுக்குற, 10,000 ரூபாய் கொடுக்குற. பதவி போனாலும் அதிகாரத்தில் இல்லைனாலும் 5000 ரூபாய் கொடுக்குற ஓட்டுக்கு. அதிகாரத்தில் இருந்தீங்கன்னா என்ன அதிகமாக கொடுக்குற. அப்போ 2 பேரும் செஞ்சு வச்சுட்டு போன கல்ச்சர். இப்போ 3ஆவதா அதான் ஆட்சிகள் மாறினாலும் காட்சிகள் மாறலன்னுவாங்க. அதுதான் இன்றைக்கி நடக்குது. தட்ஸ் வாட் ஹேப்பன். இது சீரியஸ் இஷ்யூ அப்படின்னு நான் மறுக்கல. இதோட முக்கியத்துவத்தை நான் மறுக்கல. அதாவது குடிகாரனோட எந்த நியாயமும் எடுபடாதுன்னு சொல்கிறது மூலமாக இதோட முக்கியத்துவத்தை நான் குறைத்து மதிப்பிடவில்லை. இது வந்து இதை பற்றி நம்ம கவலைப்படக்கூடாதுன்னு நான் சொல்லலை, அப்படி நான் சொல்லலை. பட் இதை பற்றி கவலைப்படணும்னா எதை பற்றி கவலைப்படணும்னா, இந்த பேரலாக ஜென்ரேட் ஆகிற இந்த பணம் 10 ரூபான்றது 20 ரூபாய் இருக்குது இன்றைக்கி. வந்து எப்படியும் பல லட்சம் பேர் குடிப்பான் இன்றைக்கி, இல்லையா? ஒரு 50 லட்சம் பேர் குடிப்பானா ஒரு நாளைக்கு? சம்சே 1 crore ஒரு 50 லட்சம் பேர் ஒரு நாளைக்கு குடிப்பான். ரொம்ப கன்சர்வேட்டிவ் எஸ்டிமேட்ஸில் போட்டிங்க. 50 லட்சம் இன்ட்டு 10 ரூபான்றது எவ்வளோ? 5 கோடி. 50 லட்சம் பாட்டில் தான். 50 லட்சம் பாட்டில்ஸ். ஓகே, 50 லட்சம் பாட்டில்ஸ்னு வச்சுக்கோங்களேன். 50 லட்சம் பாட்டில்ஸ்னால் 10 கோடி. 50 லட்சம் இன்ட்டு 10 5 கோடி இன்ட்டு 5 10 கோடி ரூபாய் ஒரு நாளைக்கு ஜென்ரேட் ஆகுதுன்னா மாதத்துக்கு 300 கோடி, ஒரு ஆண்டுக்கு 3000 கோடிக்கு மேலே. இப்போ கடந்த 5 வருஷத்தில் வந்து அந்த 15000 கோடி எங்கே போச்சு? அதுக்கு முந்தின 5 வருஷத்தில் எடப்பாடி பீரியடில் எங்கே போச்சு? இப்போ யாருக்கு போகுது? இதை தான் கேப்ரியல் நம்ம பேசணும். குடிப்பவங்க 10 ரூபாய் கோவப்பட்டு போடுறதுன்றது அது ஓகே, நான் அதை இது பண்ணல. பட் த லார்ஜர் பிக்சர் என்ன? இல்லை, நமக்கு அது இதுவும் அவசியம் தான். இப்போ ஒரு கன்சியூமர் அவேர்னஸ் வேணும் சார். எம்ஆர்பி 150 ரூபான்னு சொல்லிட்டு 170 ரூபா வாங்குறாங்கன்னா அதை விட பெரிய திருட்டு கிடையாது. நார்மலைஸ் பண்ணக்கூடாது, அது பெரிய ஒரு அநியாயம். மக்களுக்கு அந்த ஒரு கோபம் வரணும். எக்ஸ்ட்ரா ஒரு 10 ரூபாய் என்கிட்ட வாங்கினா என்கிட்ட இருந்து யூ ஆர் ஸ்கேமிங் மீ. இல்லை, அது எந்த சந்தேகமும் இல்லை கேப்ரியல். அது ஒரு கன்சியூமர் அவேர்னஸ். பட் இந்த லார்ஜர் பிக்சர் அது இல்லைன்னு இங்கே வாங்கி தான் அங்கே போகுது. லார்ஜர் பிக்சர் என் பாக்கெட்டில் தானே போகுது. கரெக்ட். அதை தான் நான் சொல்கிறேன். நான் நீங்கள் புரிஞ்சுக்க மறுக்கிறீங்க. அதாவது இந்த வருஷத்துக்கு 3000 கோடி, 5 வருஷத்துக்கு 15000 கோடி போயிருக்கு. ஸ்டாலின் கவர்மெண்ட்டில் போச்சு, அதுக்கு முன்னால் எடப்பாடி கவர்மெண்ட்டில் போச்சு. எங்கே போச்சு? டெஃபினட்டாக பொலிட்டிஷியன்ஸ், பியூரோக்ரஸி. அப்போ இது எப்படி சிஸ்டம் அலோவ் பண்ணுது? இது வந்து சிஸ்டத்துக்கு உள்ளே வர வேண்டிய பணம். சிஸ்டம் தான் பெனிஃபிஷியரியே. இங்கே சிஸ்டமே வந்து கரப்ஷன் போது அப்போ யார் மாறினாலும், எடப்பாடி பழனிசாமி இருந்தாலும் ஆண்டுக்கு 3000 கோடி ரூபாய் மேலே போகும். ஸ்டாலின் இருந்தாலும் போகும், விஜய் இருந்தாலும் போகும். இதில் ஸ்டன்னிங்கான ஒரு விஷயம் என்னென்னா, ஆக்சுவலாக ரொம்ப அபாயகரமான விஷயம் என்னென்னா, ஒரு இல்லீகலான ஒரு விஷயத்த, ரொம்ப தவறான விஷயத்த ரொம்ப லீகலாக சிஸ்டமேட்டிக்காக இதை ஒரு ப்ராப்பர் ப்ரொசீஜராக மாற்றிட்டாங்க. அதாவது இன்னைக்கு அதை உடைக்கவே முடியல. என்ன பண்ணாலும் உடைக்க முடியல. மக்கள் சண்டைக்கெல்லாம் போகிறாங்க, பட் இருந்தாலும் உடைக்க முடியல. அதை என்ஃபோர்ஸ் பண்ணுறாங்க இன்னமுமே, கவர்மெண்ட் மாறினதுக்கு அப்புறம். அதை தான் சொல்கிறேன் நான், நார்ம். அது இட்ஸ் அ நார்ம். இந்த இல்லீகல் இது வந்து த ஃபினான்சஸ் ஆஃப் த கவர்மெண்ட், மாநில அரசின் நிதி சம்மந்தப்பட்டது. இந்த பணம் கவர்மெண்ட்டுக்கு வர வேண்டிய பணம் தானே. அப்படி வருதுன்னா யாருக்கு வரணும்? அது அரசுக்கு தானே வரணும். பாட்டில் இந்த 10 ரூபா எக்ஸ்ட்ரா அரசுக்கு வர பணம் கிடையாது. இல்லை, நான் சொல்கிறேன், நீ வாங்குறன்னா அது அரசுக்கு வரணும். அரசு ஊழியர் அவர். டாஸ்மாக் ஊழியர் யார்? ஏன்னா எம்ஆர்பிக்கு மேலே வாங்குறோம். அதை தான் நான் சொல்கிறேன், அரசு ஊழியர் அவர். இது வழிப்பறி தான். அது இல்லைங்க, கவர்மெண்ட் தான் விற்கிது.
கவர்மெண்ட் விற்கும்போது எக்ஸ்ட்ரா 10 ரூபாய் வாங்குதுன்னா நீ வாங்குறன்னா கவர்மெண்ட்டுக்கு போகணும், இல்லை நீ வாங்கக்கூடாது. வெரி சிம்பிள். இட்ஸ் ரைட். ப்ரைவேட்டில் வாங்கினா நம்ம கேட்க போகிறது இல்லை. ஆமாம். அப்போ இந்த அரசுக்கு வர வேண்டிய பணம் எங்கே போகுது? இது அரசுக்கு வர பணம். திஸ் இஸ் த ரெவென்யூ டு த கவர்மெண்ட். ஏன்னா கவர்மெண்ட் சர்வெண்ட் தான் அதை வாங்குறாரு. அவர் வாங்குறாருன்னா கவர்மெண்ட்டு கொடுக்கணும், அவர் கொடுக்கலன்னா வாங்கக்கூடாது. Do you understand my point? இல்லை, அது கரெக்டான அசஸ்மெண்ட்ல நினைக்கிறேன். இல்லை கேப்ரியல், நான் என்ன இல்லை, அரசுக்கு வர வேண்டிய பணம்னா டெக்னிக்கலி 150 ரூபா தான். எக்ஸ்ட்ரா வாங்கக்கூடிய 20 அரசுக்கான பணமும் கிடையாது, அரசுக்கு வர வேண்டிய பணமும் கிடையாது. அது என் பாக்கெட்ல இருக்க வேண்டிய பணம், அதை திருடி வாங்குற நீ இப்போ வாங்குறேன். கரெக்ட். அது ஒரு நாமா போயிடுச்சு. நான் என்ன சொல்றேன், அரசு அப்படி ஒரு வேலை செய்யுது, சில நேரங்கள் அப்படி செய்யுதுன்னா அது கவர்மெண்ட்டுக்கு தான் வரணும், கவர்மெண்ட்டுக்கு வரக்கூடாது. ஆக்சுவலி படி பார்த்தீங்கன்னா சிஏஜி ஆடிட்டில் பார்த்தீங்கன்னா இந்த பணம் எங்கே போகுது என்னன்றது ஏன் கண்டுபிடிக்க முடியல அவனாலே. சிஏஜி வந்து ஆண்டுதோறும் வந்து சென்ட்ரல் கண்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜெனரல் வந்து இந்த ஸ்டேட் கவர்மெண்ட்ஸோட ஃபங்க்ஷனிங்காக ஆடிட் பண்ணுவோம். எல்லாத்தையும் பண்ண மாட்டோம், ரேண்டமாக ஒரு 2-3 டிபார்ட்மெண்ட் எடுப்போம். ஏன் இது வரைக்கும் வந்து பாஸ்ட் 20 இயர்ஸில் எவர் சின்ஸ் டாஸ்மாகை வந்து ஜெயலலிதா கவர்மெண்ட் நேஷனலைஸ் பண்ணதுலேருந்து, ரீட்டைல் சேல்ஸை நேஷனலைஸ் பண்ணதுலேருந்து ஏன் வந்து ஒரு தடவை கூட சிஏஜி ஆடிட் பண்ணல? இது அதை நோக்கி நீளணுன்ற நான் இந்த டிபேட்டுன்றது வந்து நம்ம பேசுறதுன்றது வந்து என் பேக்கெட்லேருந்து 10 ரூபாய் போகுதுன்றது ஓகே, பட் அதோட அதை நிறுத்திக்க முடியாது. நம்ம இதோட லார்ஜர் பிக்சர் வந்து அப்போ ஒரு பேரலல் எக்கானமியும் ஆண்டுக்கு 3000 கோடி ரூபாய் 10 ரூபாயிலேருந்து 20 ரூபாய் வழிப்பறியாக பிடுங்குறாங்க, அரசு பிடுங்குதுனாலே வந்து அது சட்டத்து விரோதமானது. அது சட்டவிரோதமான ஒரு காரியத்தை அரசே செய்யுது. நம்பர் 1. நம்பர் 2, இவ்வளோ பெரிய பணம் எங்கே போகுது? அது எப்படி சிஸ்டம் அலோவ் பண்ணுது? யார் ஆட்சியில் இருந்தாலும், எடப்பாடி இருந்தாலும், ஸ்டாலின் இருந்தாலும், இப்போ விஜய் வந்தாலும் இதே கதை தான். இது வந்து ஸ்டாப் ஆகலைன்னா இது மற்ற அரசுகளிடமிருந்து ஏடிஎம்கே டிஎம்கேலேருந்து வித்தியாசமான அரசு கிடையாது இது. ஏன்னா பேரலல் எக்கானமி இது. அப்போ நடந்ததே தான் இப்பயும் நடக்குதுன்னா அப்போ எங்கே போச்சோ இப்பயும் அங்கே போகுதுன்னு அர்த்தம். ஆனால் மக்கள் மாற்றத்தை விரும்புகிறாங்க. அதனால தான் ஒரு பொலிட்டிக்கல் சேஞ்ச் நடந்த உடனேயும் உரிமையாக போய் கேட்குறாங்க. அவங்க இல்லை ஆட்சி மாற்றம் தான் நடந்திருக்கு, இங்கெல்லாம் ஒன்று ஆட்சி மாறி இருக்குங்க, காட்சிகள் மாறலன்றாங்க அவங்க. ஆமாம், என்ன நடந்ததோ கடந்த 23 ஆண்டுகள், அப்போ 1 ரூபா 2 ரூபா வாங்குவோம். 23லலாம் 2003 ஜெயலலிதா கவர்மெண்ட் இருக்கும்போது 5 ரூபா வாங்குவோம். எனக்கு தெரிஞ்சு 3லேருந்து 5 ரூபா வாங்குவோம். ரொம்ப ஆண்டுகள் வந்து உங்களுக்கு 5 rupees தான் வாங்கிட்டு இருந்தோம். அப்புறம் 10 rupees ஆகுது. 2009 அந்த டைமில் எனக்கே ஞாபகம் இருக்குது, வாங்குவாங்க அப்போ 5 rupees அந்த மாதிரி தான் வாங்கும். இப்போ அது வந்து இங்கே வந்து நிற்கிது உங்களுக்கு வந்து. அது பெரிய பெரிய வாக்குறுதிகளை விஜய் கொடுத்ததால இன்றைக்கி சோஷியல் மீடியாவில் போட்டு அதை கிழிக்கிறான் உங்களுக்கு வந்து. அதுவும் சோஷியல் மீடியாவில் பிரச்சாரம் பண்ணி ஆட்சிக்கு வந்த ஒரு அரசு, பெரிய அளவில் சமூக வலைதளங்களை யூஸ் பண்ண ஒரு அரசு இன்றைக்கி அதுலேயே மாட்டிக்கிட்டு நிற்கிது. எங்கே ஆரம்பித்தாங்களோ அங்கேயே வந்து நிற்கிறாங்க. எதை மூலாதாரமாக வைத்து ஆட்சியை பிடித்தார்களோ அங்கேயே அவங்களுக்கான சிக்கல் எழத் தொடங்கி இருக்கிறது. ஆனால் இப்போ புதுசாக இன்னொரு ஆங்கிள் கொண்டு வராங்க. என்னென்னா, இந்த 10 ரூபா வாங்கும்போது அந்த 10 ரூபாலேருந்து தான் நிறைய நேரங்களில் அந்த டாஸ்மார்க் அவுட்லெட்டுக்கான இபி பில் பே பண்ணுறாங்க. சில நேரங்களில் டாஸ்மார்க் எம்ப்ளாயீஸுக்கான ஒரு பகுதி இன்கம் அதுலேருந்து தான் வருது. ரெண்ட் சில நேரங்களில் ஒரு பகுதி ரெண்ட் அதுலேருந்து தான் பே பண்ணுறாங்க. இந்த மாதிரிலாம் நிறைய ஆர்கியூமெண்ட்ஸும் வைக்கிறாங்க. அதை எப்படி பார்க்குறீங்க? ரொம்ப ராங் இல்லைங்களா? நீங்கள் சொன்னது தான். அப்படி இருக்கக்கூடாது கேப்ரியல். எம்ஆர்பிக்கு மேலே அரசு 1 ரூபா ப்ரைவேட் இதை பண்ணால் கேள்வியே கிடையாது. அவனுக்கு 1000 நியாயங்கள் இருக்கும். ஒரு அரசு வந்து எப்படி இதை செய்ய முடியும்? நீங்கள் சம்பளம் கொடுக்க முடியல, வாடகை கட்ட முடியல, இன்னும் சில இடங்களில் சொல்கிறாங்க போலீஸ் மாமூலுன்றாங்க. சில கடைகளில் உங்களுக்கு வந்து அது இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஸ்ட்ரேஞ்ச் ஆர்குமெண்ட்ஸ். ஆஸ் பர் யுவர் ஆடிட்டிங் நார்ம்ஸ், நான் அதை தான் சொல்கிறேன். சிஏஜி ஆடிட்டிங்கில் மாட்டிச்சுன்னா இது ஸ்ட்ரிக்சர்ஸ் தான் பாஸ் பண்ணுவோம். உங்களுக்கு வந்து இட்ஸ் அ பிளாட்டன்ட் கரப்ஷன் தானே இது வெளிப்படையான ஊழல் இல்லையா? கண்ணு முன்னால் நடக்கிற ஊழல், பிரேசன், எல்லாரும் கண்ணு முன்னாலே நடக்குது, கூச்சநாச்சம் எல்லாம் நடக்குது. அண்ட் ஃபார் ஏஜஸ் 23 வருஷமாக நடந்துகிட்டு இருக்குது. இதில் தான் நாங்கள் சம்பளம் கொடுக்குறோன்னா அப்போ கவர்மெண்ட் எதுக்கு? கவர்மெண்ட் cannot do indulgent corruption brazenly. அதுவும் முரட்டுத்தனமாக டேக்ஸ் பண்ணதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா 20 ரூபா தேவைப்படுது. முரட்டுத்தனமாக நீங்கள் அதிகமாக டேக்ஸ் பண்ணுறீங்க, அதை 100% மேலேயே டேக்ஸ் பண்ணுறீங்க. அதுக்கு பிறகு உங்களுக்கு வந்து இல்லீகல். நீங்கள் இந்த 20 ரூபாவை டேக்ஸ் பண்ணி வாங்கினா கேட்க போகிறது இல்லை, ஏன்னா சிஸ்டத்துக்குள்ளே வருது. இப்போ இந்த 20 ரூபாயை கால்குலேட் பண்ணி நீங்கள் ஒவ்வொரு தடவை விலை ஏற்றும் போது, இப்போ நாளைக்கே 20 ரூபாய் எக்ஸ்ட்ரா பாட்டில் போட்டு விற்றுட்டு நீ பில்லு கொடுத்துட்டு போ, யாரும் கேட்க போகிறதில்ல. ஏன்னா அதுவும் ஏறிட்டு தான் இருக்குது, ஒவ்வொரு வருஷமும் ஏறுது. இப்போ நீங்கள் இந்த அமௌண்ட்டை, அதாவது
இதை வச்சு தான் சம்பளம் கொடுக்குறாங்க, இதை வச்சு தான் வாடகை கட்டுறாங்கன்றதெல்லாம் தட் ஆர்குமெண்ட் ஃபால்ஸ் ஃப்ளாட். அது சில எம்ப்ளாயிஸ் வந்து அந்த மாதிரி பேசுகிறாங்க. ரொம்ப அப்படின்னா நீ அதை இதில் சேர்த்துட்டு போகணும், எவனுமே கேட்க போகிறது கிடையாது. அவ்வளோ நஷ்டம் வருதுன்னா அவ்வளோ நஷ்டம் சேர்த்துட்டு போ, எப்படி இருந்தாலும் குடிக்க போகிறான். இல்லை டாஸ்மார்க் நடத்துறது அவ்வளோ கஷ்டம், அவ்வளோ நஷ்டம் ஏற்படுத்தக்கூடிய தொழில்னா ஏன் பண்ணுறீங்க? ஏன் பண்ணுற நீ? அது லாபம்ன்றதால தானே நீ பண்ணுற. பணம் கொட்டுது அதில் என்ன விதமான லாபம்னா வந்து சிஸ்டத்துக்குள்ளே வராமல் வெளியில் போய். ஏங்க பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் 2022 அவர் தன்னோட புகழின் உச்சியில் இருக்கும்பொழுது, ஐ திங்க் ஐ ரிமெம்பர் வெரி வெல், இட் வாஸ் த மந்த் ஆஃப் மே. அவர் ஆட்சிக்கு வந்து ஓராண்டு காலத்தில், சரியா ஒரு வருஷத்தில், ஒரு நிகழ்ச்சியில் பேசும்போது சொன்னது, இந்தியன் எக்ஸ்பிரஸ் ரிப்போர்ட் பண்ணது ரொம்ப ஃபேமஸ். ஓவர் 20,000 crores வந்து வெளியில் போகுது சிஸ்டத்துக்குள்ளே, எங்கே போகுதுன்னே கண்டுபிடிக்க முடியலனாரு டாஸ்மாகில். இது அவரோட வேர்ட்ஸ், பிடிஆரோட வேர்ட்ஸ். அதாவது 50% கிட்டத்தட்ட. அப்போ 42,000 44,000 தான் ரெவென்யூ உங்களுக்கு வந்து. அப்போ ஓவர் 20,000 crores அன்றைய நிதியமைச்சர் சொல்கிறார். நல்லா கவனிங்க நீங்கள், ஒரு மாநிலத்தோட எவனோ தெருவில் போகிறவன் பேசலை, அல்லது ஆக்டிவிஸ்ட் பேசலை, விசில் ப்ளோவர்ஸ் பேசலை. ஒரு மாநிலத்தோட நிதியமைச்சர் மாநிலத்து அரசின் கட்டுப்பாட்டுக்குள் இருக்கக்கூடிய ஒரு துறையை பற்றி, அரசுக்கு வர வேண்டிய பணத்தில் 50% கிட்டத்தட்ட 20,000 கோடி வெளியில் போகுது, சிஸ்டத்துக்கு வெளியில் இருக்குன்றார் அவர். அதுக்கு பிறகும் பிஸ்னஸ் ஆஸ் யூஷுவல். ஸோ இப்போ முக்கியமான ஒரு கேள்வி என்னென்னா, மக்களுக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது, இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா 20 ரூபா வாங்கக்கூடாதுன்ற ஒரு கோபம் இருக்குது, அது தடுக்கப்படணுன்ற எதிர்பார்ப்பும் இருக்குது. கவர்மெண்ட் என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க? இப்போ சண்டைலாம் நடந்துட்டு இருக்கு களத்தில். நீங்கள் பெரிய பெரிய வார்த்தைகளை சொல்லிட்டீங்க, ஆட்சிக்கு வந்துட்டீங்க, கிரவுண்ட் ரியாலிட்டி உங்களுக்கு இப்போ தான் புரியுது. கடைகளெல்லாம் க்ளோஸ் பண்ணிங்க. இப்போ க்ளோஸ் பண்ண பிறகு அந்த ஊழியர்களை எங்கே பொசிஷனிங் பண்ண போகிறீங்கன்னு தெரியல, அது ஒரு சிக்கல் வந்துட்டுருக்குது. மூடின கடைகளையும் முழுசாக மூடலன்னு ஒரு வியூ இருக்குது. இது ஒரு பக்கம் ஓடிட்டுருக்கும்போது இந்த இப்போ 20 ரூபாய் பிரச்சனையை வந்து இவங்க எப்படி ஹேண்டில் பண்ண போகிறாங்கன்னு எனக்கு தெரியல. நீங்கள் யூ ஹேவ் டு ஸ்டாப் இட். ஏன்னா நீங்கள் வாக்குறுதிகள்லாம் கொடுத்துருக்கீங்க. இன்னொன்று, இது அப்பட்டமான ஒரு சட்டவிரோதமான காரியம். அரசாங்கமே தப்பு பண்ண முடியாது, தனியார் தப்பு பண்ணலாம், தனி நபர்கள் பண்ணலாம், தனியார் நிறுவனங்கள் பண்ணலாம். ஒரு அரசு எப்படி பண்ண முடியும்? சொன்ன மாதிரி எம்ஆர்பி ரேட்டுக்கு மேலே 10 ரூபான்றது 20 ரூபாவாக போயிருக்கு. இதில் கவனிக்க வேண்டிய விஷயம், மறுபடியும் நான் சொல்கிறேன், இந்த பணம் எங்கே போகுதுன்றதை பற்றி இந்த டிபேட்டு நீண்டுச்சுன்னா அது வேறு லார்ஜர் பிக்சரை கொண்டு வந்து நிறுத்தும். யார் பாக்கெட்டுக்கு இது போச்சு, யார் பாக்கெட்டுக்கெல்லாம் இது போகுது. ஏன்னா இதில் ஜெனரேட் ஆகிற பணன்றது வந்து சாதாரண பணம் கிடையாது. ரொம்ப கன்சர்வேட்டிவ் எஸ்டிமேட்டில் போட்டாலே ஒரு நாளைக்கு 10 கோடி ரூபாய் ஜென்ரேட் ஆகுது. நான் சொல்கிறது ரொம்ப கன்சர்வேட்டிவ் எஸ்டிமேட்டில். அடிமாட்டு வேலைக்குன்னுவாங்க. 10 கோடி ரூபாய் ஒரு நாளைக்குன்னா மாதத்துக்கு 30 கோடி, ஆண்டுக்கு 12 3600 கோடி, 3000 கோடின்னு வைங்க ரஃப்லி. 5 ஆண்டுகளுக்கு 15,000 கோடி. ஆண்டுக்கு 3000 கோடி ரூபாய் யாருடைய கஜானாவுக்கு போகிறது? அதை நோக்கி இந்த விவாதம் நீளணும். ஐ திங்க் சிஏஜி, எனக்கு அதோட ப்ரொசீஜர் தெரியல. ஏன்னா ஆண்டுதோறும் சிஏஜி ஒவ்வொரு மாநிலத்தோட சில துறைகளை ரேண்டமாக எடுத்து அவங்க ஆடிட்டிங் பண்ணுவாங்க. இந்த தடவை ஹெல்த் எடுக்கிறாங்கன்னா அடுத்த தடவை ரூரல் டெவலப்மெண்ட் எடுப்பாங்க, அந்த தடவை அக்ரிகல்ச்சர் எடுப்பாங்க, போலீஸ் ஃபங்க்ஷனிங்கை பற்றி இந்த மாதிரி எடுப்பாங்க. இப்போ இது கண்ணு முன்னால் இவ்வளோ இருக்கும்போது there must be a CAG auditing into it and a fit case for larger scrutiny. அதுக்கு சட்டத்தில் என்ன மாதிரியான இடங்கள் இருக்குது, வெதர் ஜுடிஷியரி கேன் இன்டர்ஃபியர், ஹை கோர்ட்ஸ் ஆர் சுப்ரீம் கோர்ட்ஸ், இவ்வளோ விஷயம் இருக்குது. ஏன்னா இதில் பல பேர் மாட்டுவாங்க, ஆண்டவர்கள், ஆண்டு கொண்டிருப்பவர்கள், ஆள துடிப்பவர்கள், அத்தனை பேரும் மாட்டுவாங்க. ஏன்னா இது வந்து மற்ற மாநிலங்களை விட இது ரொம்ப மோசமானதாக ஏன் நம்ம பார்க்கணுன்னா, இட்ஸ் அ பிரேசன் கரப்ஷன். இப்போ ஏன்னா இதில் வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, மேசிவ் மணி இன்வால்வ்டு. அதுக்கு தான் நான் பிடிஆரை கொண்டு வரேன் உள்ள. அவரோட அந்த ஸ்டேட்மெண்ட்டை எல்லாரும் கடந்து போனாங்க. திரும்ப நான் 4-5 பேட்டிகளில் சொல்லியிருக்கேன், பெருமைக்காக சொல்லலை. இப்போயும் நான் ரீகால் பண்ணுறாங்க. 4 ஆண்டுகள் பொறுத்து நான் இதே மாதிரி ஒரு மே மாதம் அவர் ஆட்சிக்கு வந்த ஓராண்டு காலம் 21 கவர்மெண்ட் வருது, 22 ஒரு ஃபங்க்ஷனில் பேசும்போது அவர் சொல்கிறார் 20,000 crores மேலே வந்து ஜென்ரேட் ஆகுது, அது எங்கே போகுதுன்னு தெரியல அப்படின்ற. எவ்வளோ பெரிய ஸ்டேட்மெண்ட்டு. அதை எல்லாரும் கடந்து போனாங்க, எவ்ரி ஒன். ஏன்னா அப்போசிஷன் அதை பற்றி கவலைப்படல. எப்படி கவலைப்படுவாங்க? அது முன்னால் 5 வருஷம் அவங்க பேக்கெட்டில் இருந்தது, 10 வருஷம் அவங்க பேக்கெட்டில் இருந்தது, புதுசாக வந்தாலும் இவங்க பேக்கெட்டுக்கு வருது. கவர்மெண்ட்டுக்கு வர வேண்டிய ஃபண்ட்ஸு 20,000 கோடி ஆண்டுக்கு மினிமம் எங்கே போகுதுன்னே தெரியல, அவுட் சைட் த சிஸ்டம் போகுதுன்னா அது எவ்வளோ பெரிய விஷயம். ஏன் யாருமே அதை பற்றி இதை சொன்னவர் வந்து, நான் சொல்கிறேன், மீடியாவோ விசில் ப்ளோவராக இருந்தால் ஓகே, யூ கேன் ஈஸிலி பைபாஸ், அவனுக்கு மோட்டிவ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போகலாம். பட் இட் கேம் ஃப்ரம் ஆல்மோஸ்ட் அன் ஹார்ஸஸ் மவுத். கடந்து போனாங்க எல்லாரும்.
ஆனால் இப்போ சில தாவேக்கா நண்பர்கள்ட்டெல்லாம் பேசும்போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, வெளியிருந்து திமுக பெரிய பிரச்சனையை வேணும்னே கிரியேட் பண்ண பார்க்குறாங்க. 717 டாஸ்மாக் அவுட்லெட்ஸை மூடுவோன்னு ஃபஸ்ட்டு தாவேக்கா அனௌன்ஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா எம்ப்ளாயர்ஸ்லாம் ப்ரொடெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. தொழிலாளர்களுக்கு விரோதமான செயல் அப்படின்ற மாதிரிலாம் இது வேற சைட்லேருந்து அழுத்தங்கள் நிறையா வருது. அதே மாதிரி இப்போ நிறைய வீடியோஸும் சர்க்குலேட் ஆகுது இல்லையா? அதையுமே என்ன சொல்கிறாங்கன்னா, இதுக்கு முன்னாடி இதே மாதிரி தான் இருந்திருக்கு, ஆனால் மெயின் ஸ்ட்ரீம் மீடியா அப்போ அதை கவர் பண்ண மாட்டாங்க, இப்போ தாவேக்கா வந்ததுக்கப்புறம் கவர் பண்ணுறாங்க. ஸோ இதுக்கு காரணம் பின்னாடி இருந்து திமுக அதெல்லாம் பண்ணுறாங்க. திமுக பின்னாலேருந்து பண்ணலாம், அதில் மாற்று கருத்து இல்லை. திமுக பண்ணும், அது ஒரு எதிர்கட்சியோட வேலை. இந்த மாதிரி தில்லாலங்கடி வேலை பண்ணுறதுல திமுக எக்ஸ்பர்ட்ஸு. எம்ஜிஆரை வந்து முதல் டென்யூர் 70, 80 பாடாப்படுத்தினாங்க. 80 அவர் வந்தோன்னு உஷாராயிட்டார். அதுக்கப்புறம் 7 வருஷம் கிட்டே பவருக்கு வர முடியல, 10 வருஷம் பவருக்கு வர முடியல. திமுக இந்த மாதிரியான வேலையை ரொம்ப சிறப்பாக செய்வாங்க, தப்பே கிடையாது. அதுதான் ஒரு எதிர்கட்சியோட வேலை. தே ஆர் ஃபேமஸ் ஃபார் தேர் அப்போசிஷன் ரோல். அந்த எதிர்கட்சி ரோலை ப்ளே பண்ணுறது கூட அதிமுக சாமர்த்தியம் இல்லைன்றது தான் வெகக்கேடான விஷயம். இப்போ இதுக்கு பின்னால் திமுக இருக்குன்னா இருக்கட்டும், சோ வாட், தப்பே கிடையாது. நம்ம பேசுறது வந்து ஒரு அரசு கொள்ளையடிக்கலாமான்றதான், சட்டவிரோதமாக செயல்படலாமான்றதான் ஒன்று. ரெண்டாவது, தாவேக்கா வந்து இதை ஒழிப்போன்னு சொல்லிட்டு ஆட்சி வந்துட்டு நீங்கள் பண்ணுறீங்க. அதனால தான் உங்களை பார்த்து இந்த கேள்வியை நம்ம கேட்க வேண்டியிருக்குது. இதுக்கு பின்னால் திமுக இருக்கானா இருக்குங்க, இருக்கட்டும், இருக்கணும், அதான் அவங்க வேலை. எதிர்கட்சியோட வேலையே அதுதான், அதை அவங்க திறம்பட செய்கிறாங்க. நீங்கள் ஓகேமா இருந்தீங்கன்னா ஏன் இந்த பிரச்சனை வரப்போகுது? அவன் உசுப்பும், அதான் அவன் வேலை. அது அவங்க எதிர்கட்சி ரோலை பிரமாதமாக அப்ளை பண்ணுவாங்க. ஒரு நாள் கூட உங்களை ஆள விட மாட்டாங்க. அதுதான் அவங்க வேலை. அது எதிர்கட்சியோட வேலை. மக்கள் கவலைப்படுறாங்கன்னா அடுத்த எலெக்ஷன்லேயே திமுக தோக்கடிச்சு வீட்டுக்கு அனுப்ப போகிறாங்க. அதிமுக எம்ஜிஆர் உயிரோட இருந்த வரைக்கும் ஆட்சி வர முடியல, அந்த மாதிரி நடக்கும். இது கன்ஸ்ட்ரக்டிவாக இல்லைன்னா. ஆனால் எழுப்பியிருக்க கொஸ்டின் வந்து ரொம்ப சீரியஸ். இதுக்கு பின்னால் திமுக இருக்குதா இல்லையான்றது இம்மெட்டீரியல். திமுக இருந்தாலும் எழுப்பியிருக்க கொஸ்டினுக்கு என்ன பதில்? ஏன்னா 2 விஷயம். ஒன்று, அரசு கொள்ளையடிக்கலாமான்றது. அந்த கவர்மெண்ட் இந்த கவர்மெண்ட் கொள்ளையடிச்சா நீங்கள் அடிக்கலாமா? ரெண்டாவது, நீங்கள் ஒரு நியூ கவர்மெண்ட், நீங்கள் இந்த ப்ராமிஸ் பண்ணிட்டு வந்தீங்க, ஏன் ப்ராமிஸை நிறைவேற்றலை? அப்போ திமுக பின்னால் வந்து உசுப்புனா என்ன தப்பு? ஸோ தட் ஃபால்ஸ் ஃப்ளாட். அந்த ஆர்குமெண்ட்லாம் எடுப்பட திமுக கண்டிப்பாக பின்னால் வந்து உசுப்புவாங்க. அவங்கக்கிட்ட மீடியா இருக்குது, அதுவும் எதிர்கட்சியாக இருக்கும்போது அவங்கள சமாளிக்கிறதுன்றது வெரி பிக் சேலஞ்ச். ஆனால் பட் எம்ஜிஆரும் ஜெயலலிதாவுமே தண்ணி குடிச்சிருக்காங்க. தாவேக்கா என்ன பண்ண போது நமக்கு தெரியாது. இஷ்யூ இஸ் வெரி வெரி பிக். ஆனால் நான் சொல்கிறேன் உங்களுக்கு மறுபடியும், இதில் என் பாக்கெட்லேருந்து 10 ரூபா, அவன் பாக்கெட்லேருந்து 20 ரூபா போகுதுன்றதை பற்றி எனக்கு கவலை கிடையாது. இந்த பணம் ரொம்ப ரொம்ப கன்சர்வேட்டிவ் எஸ்டிமேட்டில் ஆண்டுக்கு 3000 கோடினா 5 ஆண்டுகளுக்கு 15000 கோடி ரூபாய். கடந்த 5 வருஷம் ஸ்டாலின் கவர்மெண்ட்டில் 15000 கோடியும், அதுக்கு முன்னால் எடப்பாடி ஜெயலலிதா கவர்மெண்ட்டில் ஜென்ரேட் ஆன 30000 கோடியும் அல்லது 20000 கோடியும் எங்கே போச்சு? இப்போ இதில் ஒரு விஷயம் என்னென்னா, 717 அவுட்லெட்ஸை மூடுறாங்க. இப்போ தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு டாஸ்மாக் ரெவன்யூ ரொம்ப அவசியம். ஒரு சைடில் ஆமாம், நீங்கள் டாஸ்மாக் அவுட்லெட்ஸை மூடுறீங்கன்னா ரெவன்யூ கம்மியாகும். இன்னொரு சைடில் விஜய் அவர்கள் நிறையா ப்ராமிஸ் பண்ணியிருக்காரு. நான் வந்தால் 2500 ரூபா இலவசம், ஃப்ரீ பஸ் பெண்களுக்கு, 6 சிலிண்டர். அப்போ ஒன்று, உங்களுக்கு செலவு அதிகமாக இருக்குது, நீங்கள் சொல்கிறதெல்லாம் செய்யணும்னா அதிகமாக பணம் தேவை. ஆனால் நீங்கள் பண்ணுறது என்னென்னா நிறையா டாஸ்மாக் அவுட்லெட்ஸை மூடுறீங்க, அப்போ வருமானமும் கம்மியாகும். ஸோ அப்போ என்னோட கேள்வி என்னென்னா, ப்ராக்டிக்கலாக அரசால் டாஸ்மார்க் ரெவென்யூவை சாபட்டாச் பண்ணக்கூடிய விஷயங்களை பண்ண முடியுமா? பண்ண முடியாது. இந்த 717 கோடி 717 ஷாப்ஸ் க்ளோஸ்டு நீங்கள் சொன்னீங்க. ஆனால் அந்த ரெஸ்பெக்டிவ் டிஸ்ட்ரிக்ஸில் சேல்ஸ், இந்த 717 ஷாப்ஸ்ன்றது ஒரு டிஸ்ட்ரிக்டில் கிடையாது, தமிழ்நாடு முழுக்க. ஆனால் ஆவரேஜ் ஒரு மாவட்டத்துக்கு 20 கடை அந்த மாதிரி மூடிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். உதாரணத்துக்கு சேல்ஸ் குறைஞ்சுதான்னு பார்த்தீங்கன்னா சேல்ஸ் குறையில. அதுதான் அதில் இருக்க சிக்கலை. 3 கடையை மூடினா 4வது கடையில் 3 கடை சேல்ஸ் சேர்ந்து நடக்குது. ஏன்னா வந்து குடிக்கிறவங்க எண்ணிக்கை அவ்வளோ தூரம் அதிகமாக இருக்குது. ரெவென்யூ டாஸ்மாகில் குறையிறத சிஸ்டம் அலோவ் பண்ணாது, தமிழ்நாடு கவர்மெண்ட் அலோவ் பண்ணாது. ஒவ்வொரு மாவட்டத்துலேயும் டாஸ்மாக் சேல்ஸ் 1 மாதம் குறைஞ்சதுன்னா கலெக்டர்கிட்ட வந்து தாக்கீதுகள் போகும். 2 மாதம் குறைஞ்சதுன்னா ஸ்பெஷல் மீட்டிங் நடக்கும். 3 மாதம் குறைஞ்சதுன்னா கூண்டோட அந்த மாவட்டத்தில் இருக்க கலெக்டர் உட்பட அத்தனை பேரையும் மாற்றுவாங்க, எஸ்பியை மாற்றுவாங்க. ஏன்னா போலீஸ் ரவுண்ட்ஸ் அதிகமாக போகிறதால குடிக்கிறவங்க வந்து மறைஞ்சு குடிக்காமல் ஓடிடலான்னும் போது அந்த மாதிரிலாம் சில மாவட்டத்தில் நடந்திருக்கு. ஸோ சிஸ்டம், நீங்கள் கேட்டது நியாயமான கேள்வி. ரெவென்யூ மெயின் ஜெனரேஷன் வந்து ரெவென்யூ கவர்மெண்ட்டுக்கு வந்து பத்திரப்பதிவு மற்றும் டாஸ்மாகில் வந்து ரெவென்யூ குறையிறத வந்து சிஸ்டம் அலோவ் பண்ணாது. அதனால் அந்த கவலை கிடையாது. எப்படி இருந்தாலும் குடிப்பான், குடினாலும் குடிப்பான், குடிக்காதனாலும் குடிப்பான். 10 கடையை வச்சுருக்க இடத்துல 9 கடையை மூடினாலும் 10வது கடையில் 9 கடை சேர்ந்து சேல்ஸ் நடக்குது. இது தமிழ்நாடு வரலாறு. அதனால் சேல்ஸை பற்றி கவலைப்படாதீங்க, அது ஓடிக்கிட்டே தான் இருக்கும்.
சிஸ்டத்துக்குள்ளே வர வேண்டிய பணம் சிஸ்டத்துக்குள்ளே வெளியில் வராமல் ₹1 ₹2 இல்லை, ஆண்டுக்கு குறைந்தது 3000 கோடி ரூபாய் வெளியில் போகுது. அது எங்கே போகுது, யார் பாக்கெட்டுக்கு போகுது? ஸோ இப்போ ஒவ்வொரு கவர்மெண்ட்டும் வந்து நாங்கள் சில டாஸ்மாக் கடைகளை மூடுறோம்னு சொல்கிறது அது டோக்கனிசம் தான். இட்ஸ் அ டோக்கனிசம். அதாவது மதுவிலக்கை அமல்படுத்துவதற்காக பிரச்சாரம் பண்ணுறோன்ட்டு கருணாநிதி பேரில் 5 லட்சம் 10 லட்சம் வருஷத்துக்கு ஒதுக்கி சினிமாலாம் எடுப்பாங்க. இந்த மாதிரியான கேலி கூத்துல இது ஒரு கேலி கூத்து, அவ்வளோதான். அதனால் அது கடை மூடுறதால குடிக்கிறவன் எண்ணிக்கையோ ரெவென்யூவோ குறைய போகிறது கிடையாது. உண்மையிலேயே கடையை மூடுறதால குடிக்கிறவன் எண்ணிக்கை குறையும்னா கவர்மெண்ட் மூடாது, ரெவென்யூவே கிடையாது உனக்கு. நம்ம கேட்குறது ஒன்று தான், நீ கடை மதுவிலக்கு என்பது உட்டோப்பியன் கான்செப்ட்டுங்க, உலகம் முழுதும் தோற்று போன விஷயம். கண்டிப்பாக வந்து அது ப்ரொஹிபிஷன் வந்து சொல்யூஷனே கிடையாது. ப்ரொஹிபிஷன் இஸ் அ ஃபெயில்டு பாலிசி த்ரூ அவுட் த குளோப். அதில் எனக்கு எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. மதுவிலக்கு என்பது அறவே சாத்தியமற்றது. எந்த அரசுகளும் அதை செய்ய முடியாது. இன்றைக்கி இருக்க மாடர்ன் வேர்ல்டில் அது இன்னமும் டிஃபிகல்ட்டு, முடியாது. கூடிய வரைக்கும் கட்டுப்படுத்துங்க. அதில் கவர்மெண்ட்டே அதை செய்யுதுன்னா அதில் ஜென்ரேட் ஆகிற ஃபைனான்சஸை சிஸ்டத்துக்குள்ளே கொண்டு வாங்க. அதை செய்யாமல் நீங்கள் வெளியில் சுற்றுதுன்னா அதுதான் ஆபத்தானது. குடிக்கிறத விட ஆபத்தானது குடியால் வரக்கூடிய பணம் அரசுக்கு வராமல் சில தனிநபர்களுடைய கஜானாக்களுக்கு போகுது. ரொம்ப நன்றி சார், அருமையான பேட்டி, ரொம்ப நன்றி. ஓகே சார்.